ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய அருண். இங்கிலீஷ் ப்ரோக்ராம் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு வீடியோவில் தான் நம்ம எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பதில் சொல்லணும் அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஷின் கேட்குறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 வீடியோவும் பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா எப்படி கொஷின் கேட்கணும், அதுக்கப்புறம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டாக நம்ம ஒரு கோர்வையாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஃபோராக நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு பி த ஆக்டிவ் லிசனர். நம்ம ஒரு ஆக்டிவாக லிசன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும். அது நான் ஆக்டிவ் லிசனரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக லிசன் பண்ணுறவங்களுக்கும் ஆக்டிவாக லிசன் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக உள்வாங்கும்பொழுது, ஒரு கொஷினை, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கொஷினை நம்ம முழுசாக உள்வாங்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான 50% ஆஃப் பதில் அந்த கொஷின்லேயே இருக்கும். எப்படி நம்ம சின்ன பிள்ளையில் ஒரு சின்னதாக ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கு கொஷின்லேருந்து ஆன்சர் எடுத்து அதுலேருந்து ஒரு 1 வேர்டோ 2 வேர்டோ எழுதுனா ஆன்சர் வந்துடுமோ, அதே மாதிரி தான் இங்கிலீஷும். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. அண்ட் மோரோவர், நீங்கள் இங்கிலீஷ் பேசணுன்னு நீங்கள் எடுக்கக்கூடிய ஆட்டிடியூட் ஒன்று தான் பாக்கி. அதை மட்டும் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறது வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ரெகுலராக பார்க்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கிலீஷில் ரொம்ப ஃப்ளூவன்ஸியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் இப்போது மேஜராக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக, அதாவது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஒரு பர்சன், அந்த பர்சனை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பர்சன் வெதர் ஒரு மேல் அப்படின்னா ஹீன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க, ஃபீமேல் அப்படின்னா ஷீன்னு மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஒரு பெட்டோ ஏதோ ஒன்று இருக்குன்னா இட்டுன்னு மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஹீ, ஷீ, இட். இப்போது நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனில், அதாவது உங்களை சார்ந்து இல்லாமல் ஒரு அடுத்த நபரை சார்ந்து இருக்கும்பொழுது இந்த 3 வெரைட்டியும் உங்களுக்கு அட்டாச் ஆகும். இப்போது அவர் என்ன செய்கிறார், சரிங்களா? இப்போது அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, இது மாதிரிலாம் கொஷின் கேட்குறப்போ நம்ம ஹீ, ஷீ, இட்டை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் உங்களை நீங்களே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இப்போது வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு உங்களை கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களை பற்றி தான் நீங்கள் சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ சிம்பிளாக நான் ஐன்னு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அவர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹீ யூஸ் பண்ணுவீங்க, அவள் அப்படின்னு வந்துச்சுன்னா ஷீ யூஸ் பண்ணுவீங்க, அது அப்படின்னு வந்துச்சுன்னா இட் யூஸ் பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இதை 3த்தையும் செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு உங்களை பற்றி கொஷின் கேட்குறப்போ, உங்களை பற்றி நீங்கள் பதில் சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ஐ யூஸ் பண்ணணும். இப்போ அருண் பக்கத்தில் ஆம் யூஸ் பண்ணணுமா, இல்லை நான் சிம்பிளாக ஆமுக்கு பக்கத்தில் ஒரு வர்பை யூஸ் பண்ணுவான். இப்போது நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டிவ் லிசனிங், எப்படி ஒரு ஆக்டிவ் லிசனிங் முக்கியமாக, அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்டில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லியிருக்கேன் வீடியோவாக, அதனால் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு ஆட்டிடியூடாக மாறுனுச்சுன்னா, முழுசாக கவனிச்சிங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷில் புரிய ஆரம்பிச்சிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ டேக் திஸ் பென், சிம்பிளாக கவனிங்க, ஆக்டிவாக லிசன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அதை கேட்குறீங்க அப்படிங்கிறத மட்டும் இல்லை, நீங்கள் இது மாதிரி சோஷியல் மீடியாலேயும் ஒரு சாஃப்ட் ஸ்க்ரீன்லேயும் மொபைல்லையோ டிவிலேயோ ஆர் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ வேறெவர் இட் இஸ், எங்கே நீங்கள் இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், எங்கே நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசை வச்சாலும் ஆக்டிவாக நீங்கள் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன், ரொம்ப ஆணித்தனமாக சொல்லுவேன். ஏன்னா அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஒரு விஷயம் பேச வரோம், ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம ஆக்டிவாக லிசன் பண்ணோம்னா ஆப்போனண்ட் உண்மையாகவே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத உங்களையும் கவனிப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் ரிப்ளை வரும். ஆக்சுவலி லாங்குவேஜ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு தான், ஆட்டிடியூட் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மொழி அப்படிங்கிறது நீங்கள் செகண்ட்ரியாவோ அல்லது நீங்கள் பேசக்கூடிய மொழி ரொம்ப தப்பாவோ, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நிறையா இருந்தாலோ, வாட் எவர் இட் இஸ், அது முக்கியமே கிடையாது. பட் உங்களோட ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சுன்னா தப்பாக பேசக்கூடிய வார்த்தையும் உங்களால் சரியாக பேசப்படும் அப்படிங்கிறத நம்பப்படும். டெஃபினட்லி தே வில் பிலீவ் யூ தட் கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் லேர்ன் பண்ணிப்பார், இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லா பேசுவார், நல்லா சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், உங்களை பற்றின ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் எப்போ வரும்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடில் இருக்கும்போது, நல்ல ஒரு ஆக்டிவ் லிசனராக இருக்கும்போது, மற்றவங்க சொல்கிறத எப்போ நீங்கள் லிசன் பண்ணுறீங்களோ, நீங்கள் சொல்கிறதையும் கண்டிப்பாக ஆக்டிவாக லிசன் பண்ணுவாங்க மற்றவங்க. அண்ட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, நீங்கள்
ஜெராக்ஸ் மிஷினில் எப்படி ஒரு பேப்பரை நம்ம இன்சர்ட் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறோம், பேப்பரில் இருக்கிறது தான் நம்ம ஜெராக்ஸ் மிஷின் அவுட்டரில் வரும் இல்லையா? அதேமாதிரி நீங்கள் என்ன ஆட்டிடியூட் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த ஆட்டிடியூட் தான் ரிப்ளை வரும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ தென் ஒன்லி யூ கேன் கோ டு த லாங்குவேஜ், கம் டு த பாயிண்ட். எஸ், இப்போது நம்ம ஆக்டிவாக லிசன் பண்ணி ஒரு விஷயத்த இப்போது வாட் ஹீ இஸ் டூயிங், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டு யூ டேக் திஸ் பென் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். இப்போ டு யூ டேக் திஸ் பென், இப்போ அதுக்கு பதில் என்ன, பெண்ணை, சரிங்களா? உன்னால் அந்த பெண்ணை டூ யூ டேக், நல்லா கவனிங்க, டூ யூ டேக் திஸ் பென் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டு, டிட்டை யூஸ் பண்ணால் பாஸ்ட்டு. ஸோ டூ யூ டேக் திஸ் பென், இந்த பெண்ணை எடுக்கிறீங்களா, சரிங்களா? அந்த பெண்ணை எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது டூ யூ டேக் திஸ் பென். இப்போது இந்த இடத்துல பென் அப்படிங்கிறது ஒரு பேனா, சரிங்களா? அந்த பேனா எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லணும், ப்ரெசண்ட்டில் தான் பதில் சொல்லணும். இப்போது உங்களை பற்றி தான் கேட்குறாங்க, யூ அப்படிங்கிறது உங்களை பற்றி தான் சார்ந்து வருது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஐ யூஸ் பண்ணுவீங்க. சிம்பிளாக எஸ், எஸ் ஐ டேக் திஸ் பென், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ டேக் எங்கேருந்து வந்துச்சு, பென் எங்கேருந்து வந்துச்சு, எல்லாமே கொஷின்லேருந்து வந்துச்சா, கேள்வியிலேருந்து வந்துச்சா? சிம்பிளாக. இப்போ நீங்களா ஏதோ புதுசாக உருவாக்குனீங்களா? இல்லை, ஆக்டிவாக லிசன் மட்டும் தான் பண்ணீங்க. ஸோ ஆக்டிவாக லிசன் மட்டும் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பதில் சொல்லுவீங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் பாருங்கள். இப்போ கேனு மாடல்ஸ் வச்சு பேசலாமா? கேனு, குட்டு, மே, மைட்டு, ஆல்ரெடி மாடல்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவை போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக இப்போ பாருங்கள். எஸ், இப்போதைக்கு கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் உதாரணமாக எடுத்துக்க சொல்கிறேன். ஓகே, கேன் யூ கிவ் மீ சாக்லேட், கேன் யூ கிவ் மீ அ சாக்லேட். இப்போது கேன் அப்படின்னா முடியும், பதில் வாக்கியத்தில் வந்தால், கேள்வி வாக்கியத்தில் வந்தால் முடியுமா அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இப்போ கேன் அப்படிங்கிறத வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ பதிலை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிவாக லிசன் பண்ணிட்டீங்க. என்ன கொஷின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன் மோர் டைம். எஸ், ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவில் பார்க்குறீங்க அப்படிங்கிறதோட டேரெக்டாக நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் அவுட் ஆகும். எஸ், கேன் யூ டேக் திஸ் பென், can you give me a chocolate, can you take a cup of tea. இப்போது கேனை யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு கொஷினும் கேட்க அப்போது அதுக்கு பதில் இப்போது கேன் யூ கிவ் மீ அ சாக்லேட் அப்படின்னு கேட்குறப்போ பதில் என்ன சொல்லுவீங்க, எஸ் ஐ கேன் கிவ் யூ அ சாக்லேட், எஸ் ஐ கேன் கிவ் யூ அ சாக்லேட். எல்லாமே நான் கொஷினில் என்ன அர்த்தம். இப்போ நீங்கள் சாக்லேட் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, கேனை தூக்கிட்டு என்ன போடுவீங்க, கேன் நாட் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான், சிம்பிள், சரிங்களா? நோ அப்படின்னு சொல்லுவீங்க, ஏன்னா சாக்லேட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, சரிங்களா? நோ ஐ கேன் நாட் கிவ் யூ அ சாக்லேட், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எஸ்னா கொடுக்கறதுக்கு சம்மதம், நோ அப்படிங்கிறது இல்லை, சாக்லேட் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முழுசாக உள்வாங்கிட்டு நீங்கள் பதில் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் சூப்பராக எக்ஸலண்ட்டாக பேசுவீங்க. ஸோ இதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நான் எனக்கு ஒர்க் இருந்தாலும் ஸோ வேறவர் என்னோடய டைம்லையும் நான் உங்களுக்காக டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு என்ன வேணும், இன்னும் கொஸ்டின் கேட்குறதுக்கு இன்னும் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெவல் உங்களுக்கு எது மாதிரியான சீரீஸ் வேணும், ஸோ எது மாதிரியான, அதாவது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷில் அடிப்படையாக பிகினர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுற ஃபியூச்சரில். ஸோ இந்த ஒரு வீடியோவை புரியாதவங்க ரிப்பீட்டடாக பாருங்கள், ஆக்டிவாக லிசன் பண்ணி ஒரு கொஷினை எப்படி கேட்குறது, அதுக்கான பதிலை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். கொஷின்லேருந்து எப்படி ஈஸியாக பதில் எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அண்ட் வீடியோவோட எண்டில் ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அது என்னென்னா, இப்போது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் பண்ணும்பொழுது அவங்க என்ன காலங்கள் யூஸ் பண்ணுறாங்க, என்ன, அதாவது ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சராக அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க ப்ரெசென்ட்டில் கேட்குறப்போ நம்ம பாஸ்ட்டாக சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்து நாளைக்கு வருவியா அப்படின்னு கேட்குறாங்க, நான் நேத்தி வந்தேன் அப்படின்னு பதில் சொல்ல முடியாது இல்லையா? அவங்க கேட்குறது ஃப்யூச்சர் டென்ஸ், நம்ம சொல்கிற பதில் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடாது. ஸோ முதல்ல நீங்கள் கணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி எந்த காலங்களில் இருக்குது, ப்ரெசென்ட்டில் இருக்கா, பாஸ்ட்டில் இருக்கா, ஃப்யூச்சரில் இருக்கா, இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கான பதிலை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள்.
சரிங்களா? ஃப்யூச்சர்னா ஃப்யூச்சர், பாஸ்ட்னா பாஸ்ட், ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட். ஸோ இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ see you, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண். பாய்.